ஹாய் ஹலோ மக்களே, இது உங்கள் மட்டப்படை சேனல். நான் உங்கள் அருண் அண்ட் நான் உங்கள் அம்ரீஷ். ஸோ நம்ம இப்போ இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தோங்கன்னா ஒரு டீ கடைக்கு வந்திருக்கோம். அந்த டீ கடையோட பேர் பிண்டோ தந்தூரி சாய். வாங்க அங்கே போய் மற்றதெல்லாம் பேசலாம். பார்க்கலாம், வாங்க போகலாம். இதுதான் அந்த கடை. இப்போ அந்த கடைக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ மற்ற கடை மாதிரி இல்லாமல் இந்த கடையில் நிறையா ஸ்பெஷல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்னென்ன இருக்குன்னு நம்ம அந்த அண்ணன்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். ஹாய்ண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. சரி சரி, நம்ம உங்கள் பேர் என்ன? என் பேர் பிரசாந்த் ப்ரோ. பிரசாந்த். நம்ம கடையில் என்ன ஸ்பெஷல்? நம்ம கடையில் வந்து டீ, மேக்ஸிமம் டீ, அதை விட்டால் குல்கி பூஸ்ட்டு. நம்மளாம் அதான் ஸ்பெஷல். எப்பயுமே 4 பேர் பசங்களாம் வந்தாங்கன்னா குல்கி பூஸ்ட்டு சாப்பிடாம போக மாட்டாங்க. நம்மளுக்கு ரெகுலராகவே குல்கி பூஸ்ட்டுன்னு நிறைய பேர் இருக்காங்க. டீக்கு வந்து நிறைய பேர் இந்த தலைவலின்னு வரவங்க அந்த மாதிரி வரவங்க நம்ம டீ சாப்பிட்டு நல்லா இருக்குது. நம்ம டீ சாப்பிட்றதுனால கொஞ்சம் நல்லா இருக்குது. சூடாக கிடைக்கும். எப்போ வந்தாலும் சூடாக கிடைக்கும். ஸ்நாக்ஸ் வந்து தட்டுவடை இருக்குது, சாண்ட்விட்சு, பிரெட் ஆம்லெட்டு, நொறுக்கல்னு இருக்குது, அப்புறம் கரூர் ஸ்பெஷல் கரம், இது எல்லாமே இருக்குது. எந்த டைமிங்கில் வந்தால் இங்கே வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும்? ஈவினிங் வந்தீங்கன்னா காலையில் வந்து சர்பத்து, ஜூஸு இது எல்லாமே நல்லா ரன்னிங் ஆகிட்டு இருக்கும். ஈவினிங்கில் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம், நல்லா சாட் ஐட்டம்ஸ் நல்லா ரன்னிங்கில் இருக்கும். கடை ஓப்பன் பண்ணி 3 மந்த் ஆச்சு. 3 மாதம் நல்லா போய்ட்டு ஸ்டெப் பை மூவிங் நல்லா போயிட்டு இருக்குது. இனிமேல் நம்ம நிறையா, அதாவது உடனே எல்லாமே இது பண்ணாமல் ஃபெஸ்டிவல் பார்த்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் பண்ணலான்னு அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். மற்ற ஸ்பெஷல் சாதாரண டீ கடை மாதிரி இல்லாமல் நம்ம தனியாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். அதான் நம்மளை எல்லாம் தேடி வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் பண்ணுறோம். ஓகேண்ணா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு ஐட்டத்தையும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு மக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல போகிறோம். அடுத்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து கஸ்டமருக்கான ஒரு ரிவ்யூ தான் கேட்க போகிறோம். வாங்க போய் கேட்கலாம்.
ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்கள் நல்லா இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இப்போ இந்த கடைக்கு எப்போலேருந்து வரீங்க? ஃபஸ்ட் டைம் ப்ரோ. நான் ஃபஸ்ட் டைம் தான் வரீங்க. ஓகே, இப்போ என்ன ஸ்பெஷல், என்ன சாப்பிட்ருக்கீங்க? என்னமா நீ? எல்லாமே டேஸ்ட் பண்ணிட்டேன் ப்ரோ. ஃபுல்கி சர்பத்து. பட் ஆனால் ஒரு ஃப்ளேவர் தான் டேஸ்ட் பண்ணேன். இங்கே தான் ப்ரோ பார்த்துருக்கோம் போகும்போது. இங்கே தானே சுற்றிட்டு இருக்கோம். பார்த்துருக்கோம். அப்புறம் பார்த்துட்டு இன்றைக்கி தான் சான்ஸ் கிடச்சிச்சு. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது? எது நல்லா எது? தட்டு வடை சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரேங்க் வைஸ்ன்னு சொல்ல முடியாது. ஓகே. சீப் அண்ட் ஒர்த்து. சீப் அண்ட் ஒர்த்து ப்ரோ. ஹே காய்ஸ், ஸோ இப்போ வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து குலுக்கி சர்பத், அது வந்து குலுக்கி பூஸ்ட். நம்ம குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு நீயே டேஸ்ட் பண்ணிடு. அந்த குலுக்கி பூஸ்ட் அதில் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீயே சொல்லிடு. வேற லெவலில் பூஸ்ட் போட்டிருக்காங்க, பால் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, சப்ஜா வரை அதை போட்டிருக்காங்க. அருமையாக இருக்குது. ஸோ இது எப்படி பிடிக்கணும்? இது அப்படியே பிடிச்சிட்டு ஒரு மிளகாய் எடுத்து அப்படியே ஒரு கடி கடிக்கணும். நான் குலுக்கி பூஸ்ட் வேற லெவல். வந்து குலுக்கி சர்பத் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சத்தியமாக வேற லெவலில் இருக்குது. இதுலேயும் அதே தான், சப்ஜாவில் போட்டுருவாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் போட்டுருக்காங்க. அப்புறம் சில்லி. இதை அப்படி குளிச்சுட்டு இதை எடுத்து இப்படி கடிக்கணும்னு நினைக்கிறேன். தாரம் வேற லெவலில் இருக்குது. தட்டு வடை வந்திருக்கிறது. இதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னா, பீட்ரூட்டு, கேரட்டு, அந்த முறுக்கு மாதிரி இருக்குது. ஏதோ இதான் தட்டு வடை. இதான் இது பேர் தான் தட்டு வடை. இதெல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உள்ள புதினா சட்னி வச்சுருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. கொத்தமல்லி சட்னி. அந்த முறுக்கு இருக்கு. உள்ள வந்து புதினா சட்னி வச்சுருக்காங்க. பீட்ரூட்டு, கேரட்டு அப்படியே மொத்தமாக சாப்பிடும்போது வேற லெவலில் இருக்குது. வேற லெவலில் இருக்குது. சொல்லுங்க, என்னென்ன போட்டிருக்காங்க? முட்டை உள்ளே வந்து இந்த புதினா வச்சுருக்காங்க, கொத்தமல்லி. இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக நான் சாப்பிட்டது இல்லைங்க. சூப்பராக இருக்குது. நானும் பிரெட் ஆம்லேட் தான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் இந்த கேமராமேன் தான் பாவம். இந்த அளவுக்கு கேமராமேன் தான் பாவம். கிட்டே வாங்க. ஸோ வந்து அப்படியே எக்கை வந்து இதில் ஊற வச்சு பண்ண மாதிரி இருக்குது. ஆமாம், ஏதோ பொடி மாதிரி போட்டுருக்காங்க. ஆனால் எப்படின்னு சொல்ல தெரியல. ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் இது பிடிச்சிருக்கு, இது பிடிக்கல அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாமே சூப்பராக இருக்குது. சாப்பிட்ட வரைக்கும் இன்னும் நிறையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். நிறையா இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு டேஸ்ட் பண்ண போகிறது என்ன ப்ரோ? சாண்ட்விச். ஸோ பிரெட் ஆம்லேட் வேறு லெவலில் இருந்துச்சு. சாண்ட்விச் எப்படி சாண்ட்விச் கற்றுன்னு கேட்குறேன். அது இங்கே வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ சாண்ட்விச் எப்படி இருக்கு? சரி, பேசுனது போனியா எடியா? ஸ்பைசினஸ் அப்படியே சூப்பராக இருக்குது. பக்கத்தில் ஐயா கேமரா உள்ள பார்த்தீங்கன்னா இது அப்படியே எடுத்து அப்படியே எவ்வளோவா என்னென்ன சேர்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, வெள்ளரிக்காய் போட்டிருக்காங்க, கேரட் வச்சுருக்காங்க, பீட்ரூட் வச்சுருக்காங்க, தென் என்னது வெள்ளரிக்காய், மிளகா, குடமிளகா வச்சுருக்காங்க, தென் வெள்ளரிக்காய் வச்சுருக்காங்க. பார்த்தா தெரியுதா? வெள்ளரிக்காய், பச்சை மிளகா இருக்குது, கேரட்டு, பீட்ரூட்டு, இது மைனஸோட கொடுத்துருக்கு. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் இன்னும் பார்க்கல. தலைவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. கடையோட ரொம்ப ஸ்பெஷலான அதாவது இந்து தந்தூர் சாய். தந்தூர் சாய் அதான் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம்.
வேறு லெவலில் இருக்குது. வேறு லெவலுங்க. அதாவது சொல்லப்போனால் எனக்கு டீயே பிடிக்காது, நான் காஃபி மட்டும்தான் குடிப்பேன். ஆனால் இந்த டீ டேஸ்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி டீ எப்போயுமே குடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. அந்த மாதிரி நம்ம டேஸ்ட்டு. இந்த கடையில் ஓவரால் பார்த்தோம்னா இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாது. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்க, ஒரு டைமாச்சும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். எல்லாமே கிடைக்குது, நம்ம டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே கிடைக்குது. நம்ம சாப்பிட்றது எல்லாமே கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல ஒர்த்தாகவும் இருக்குது. உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி எல்லாமே தராங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம வந்து சாப்பிட்லாம், சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பட்ஜெட் அப்படின்னு ஒன்று சொல்லவே தேவையில்லை, ஏன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு அதுக்கு மேலே அவ்வளோதான், வேறு லெவலில் இருக்குது. இங்கே வந்துருக்கு. ஸோ நம்ம கடையில் உள்ள எல்லாமே டேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ ஓவரால் சொல்ல போனோம்னா எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. ஒரு டைமாச்சும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், எல்லாமே டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எல்லாம் சத்தியமாக வேறு லெவலில் இருக்குது. கடையோட லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ மறக்காமல் மட்டப்பாளையம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கடை இந்த மாதிரி எதுவும் ரிவ்யூ பண்ணணுமா இல்லை லாக் பண்ணணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு கால் பண்ணி சொல்லலாம். Yeah, bro. Rolling like a big shot. Chevy tuned up like a NASCAR freestyle. Fresh paint job.